இன்றைய செய்தியின் தலைப்பு, தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொள்வாய். கரங்களை தட்டி கத்திர மகிமை படுத்த காட்டுறீங்க. நீ மேற்கொள்வ, ஜெயிப்பேன்னு ஆவியானவர் சொல்ற. ஹல்லேலூயா. யாரோடெல்லாம் போராடி ஜெயிக்க போறியா? சொல்லுங்க. இப்பதானே சொன்னேன், தேவனோடும் மனிதரோடும் போராடி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யார் சொன்னது தெரியுமா? தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனம். இந்த தலைப்பை சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலா தான் இருக்கும். என்ன இது ஐயா, தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெயிக்கிறதா? கடவுள்கிட்ட போய் யாருன்னா போராடி ஜெயிக்க முடியுமா? பிரைஸ் லார்ட். மனிதனோட கூட போராடி ஜெயிச்சிடலாம். ஆனா ஜெயித்த ஒரு மனுஷன் தான் இங்க இருக்கிறாரு. எடுத்தவங்க வாசிங்க, அவர் எப்படி போராடினாரு, அவர் எப்படி ஜெயித்தார். இதைதான் ஆவியானவரே சொல்ற. இத மனுஷன் எங்க அமேன் சொல்லல, அமேன் கர்த்தரே இந்த வார்த்தையை சொல்றார். வாசிங்க 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சொன்னது யாருங்க? நீ தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே யாக்கோபே. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன், நம்மை போல ஒரு மனுஷன் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி தேவனோடு போராடி மேற்கொண்டார், அவர் எப்படி மனிதர்களோடு போராடி மேற்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனோடு போராடி மேற்கொள்ள முடியுமா? ஒரு மனுஷனால முடியாது. அப்ப தேவனோடு எப்படி போராடி மேற்கொள்ள முடியும்? எப்படி ஜெயிக்கலாம்? ஹல்லேலூயா. அப்ப அங்க யாக்கோபு மிக அழகா சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 32:9 வாசிங்கம்மா. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன். ஹல்லேலூயா. பாருங்க, பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும். யாக்கோபு தேவனோட எப்படி போராடுறார்? ஹல்லேலூயா. தேவனோட எப்படி போராடுறார்? பிரைஸ் தி லார்ட். என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இரத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஜபத்துல தாயா தேவனோட போராட முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தாழ்மையா தேவனுடைய சமூகத்துல ஜபத்துல தான் போராட முடியும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்படுதான்? பலவந்தம் பண்ணப்படுகிறது, போராட்டத்துக்குரியது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் தான்யா. யுத்த களத்துல நிற்கிறவன் தான் ஒரு கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. போராட்டம் நம்ம கொஞ்சம் புதுசு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆதி தகப்பன்கள் எல்லாம் போராடி தான் ஜெயித்து வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த யாக்கோபு என்பதான புருஷன் எப்படி தேவனோடு போராடுகிறார் என்று சொன்னால், ஜபத்தின் மூலமாக போராடுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜபம் எப்படிப்பட்டதாம்? ஆமென். என்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் என் இடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அப்ப ஆண்டவர் இவர் கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் இவர் கூட எங்க பேசினாரு? எப்ப பேசினாரு? 31:3 எடுத்து டக்குன்னு வாசிங்க.
கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். கர்வத்தை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. நான் எங்க இருப்பேனா சொல்லுங்க, லிசன், கவனிங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. நான் எங்க இருப்பேன்? என் கூட இருப்பேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் என் கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்க கூட இருக்கிறேன் என்ற நல்ல ஒரு வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ லாபானுடைய வீட்டில இருந்து யாக்கோபை புறப்பட பண்ணினது யாருங்க? நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்ல சொத்து சொகம் சேர்ந்துருச்சு, இனிமேல் என்ன பண்ணிடலாம், செப்பரேட்டா போயிடலாம் யாக்கோபா நினைச்சாரு. கர்த்தர் பேசுறாரு. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபே, போதும், 20 வருஷம் ஆயிருச்சு, நீங்க வந்து நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அங்க சும்மா கிடக்குது, கிளம்பு கிளம்பு, நான் உன் கூட இருப்பேன். நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை அவன் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிகளுக்கு நான் கொடுக்க போகிறேன். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைங்க நம்ம யாருங்க? தைரியமா சொல்லுங்க, நம்ம யாரு? நியாயபெருமானத்தின் பிள்ளைங்க நம்ம இல்லைங்க. நல்லா ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்குங்க. நியாயபெருமானம் சாபத்தை தான் காண்பித்துக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதனுடைய முடிவு மரணத்திற்குள்ள கொண்டு போகிறது. ஆனால் கிருபையின் பிரமாணம் நமக்கு வாக்குத்தத்தத்தை அவன் நமக்கு வாக்களித்து இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருங்க. எத்தனை பேர்ல கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஐயா, வாக்குத்தத்தின் பிள்ளைகளுக்கு கஷ்டம் வராதா? பாடுகள் வராதா? போராட்டங்கள் வராதா? அப்படின்னா நிச்சயமா வரும். வராதுன்னு என் வேதம் சொல்லல. ஆனா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அவர்கள் கைவிடப்படுவார்கள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் கைவிடப்படுவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அதையா. ஆமென். கைவிடப்பட்ட மாதிரி இருக்கும். நீ கண்ணீரான பாதையில ஆமென் ஹல்லேலூயா கடந்து வருகிற அனுபவம் உனக்கு இருக்கும்னா, பிரைஸ் தி லார்ட், உன்னை கையை பிடிச்சு தூக்கி விடதாயா கர்த்தர் உன் கூடவே வர்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யாக்கோபு தன்னிச்சையாய் சொந்த மூல அறிவுல எதையும் செய்யல. அதை தான் இங்க நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன், முக்கியப்படுத்த விரும்புகிறேன். லாபான் வீட்டுக்கு போன்னு சொல்லி பெத்தவங்க தான் அனுப்பி வச்சாங்க. ஆமாவா இல்லையா? எப்பா ஏசா அவன் மேல கோபமா இருக்கிறான், நீ அவனை ஏமாத்திட்ட சொல்லி அவன் மேல ரொம்ப கோபமா இருக்கிறான், அதனால நீ உன் மாமா வீட்டுக்கு போ சொல்லி அனுப்பி வச்சது யாரு? யாருங்க அனுப்பி வச்சா? இப்பதான் சொன்னேன், யாக்கோபுடைய பேரண்ட்ஸ், பெத்தவங்க. ஹல்லேலூயா. ஈசாக்கு ரெபெக்காலும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? நீ போயிரு, உங்க அம்மாவுடைய அண்ணன் வீட்டுக்கு போயிருப்பான்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். பெத்தவங்க பேச்சு கீழ்ப்படிஞ்சு போனார். சரி, போன வழியில கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அவரோடு கூட பேசி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இப்போ லாபான் வீட்டுக்கு போயிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமா எங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு கர்த்தர் அவரை கடைசி அந்த 7 வருஷத்துல ஆசீர்வதிக்கிறார். சரி, பெரிய நல்ல ஒரு ஆசீர்வாதம் மந்த பெருகிருச்சு. அப்படியே அவர் இருந்துடலாம். உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், உன்னை குறித்தும் உன் சந்ததியை குறித்தும் உன் எதிர்காலத்தை குறித்தும் நான் ஒரு வாக்குத்தத்தம் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நான் அதை என் நினைவுல வைத்திருக்கிறேன். அது தீமைக்கான நினைவுகள் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகள். அப்ப உங்களை மாத்திரம் ஆண்டவரு பிரைஸ்ல டார்கெட் பண்ணலங்க. உங்களை மட்டும் ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் பிரியம் இல்ல, உங்களோடு கூட உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, பிரைஸ்ல நான் பிழைப்பனான்றதே பெரும்பாடா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். இவன் பிழைச்சிருக்கட்டும் ஆண்டவரே, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல. ஆமென். உன் சந்ததிகளையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா? முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பரிசுத்த சந்ததிகளாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே அன்பு பிள்ளைகளை, இந்த யாக்கோபு அவன் அதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பா, நான் எங்க மாமா வீட்லயே அங்கேயே இருந்தேன்,
நீங்க தான் வந்தீங்க, என்ன ஆசீர்வதிச்சீங்க, நீ ரொம்ப ஏமாத்தப்பட்டிருக்கிறப்பா, 10 முறை உன் சம்பளத்தை அவங்க மாமா மாத்திட்டாருப்பா, இவ்வளோ நீ ஏமாந்துருக்கிறப்பா, இப்போ நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் சொல்ற மாதிரி செய்யன்னு சொல்லி என்ன ஆசீர்வதிச்சீங்க, நல்லா என்னை பழகி பெருக வச்சீங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்து பேசுனீங்க. என்ன பேசுனீங்க? ஆமா, நீ என்ன பண்ணு, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்க. அதை தான் இப்ப அங்க சொல்றாரு. சொன்னீங்கல்ல, இப்ப உங்களை நம்பி தானே நான் திரும்பி வந்திருக்கிறேன். எங்க வந்திருக்கிறேன்? ஏன்? பிதாக்களுடைய தேசத்துக்கு. பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. ஆனா அங்க ஒருத்தர் இருக்கிறாரு. நான் யாருக்காக பயந்து எங்க மாமா வீட்டுக்கு ஓடினோ, அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, எங்க அண்ணன் இருக்கிறாரு, ஏசா இருக்கிறாரு. பிரைஸ் அல்லாஹ். அவர் அப்பவே எங்க அப்பாவுடைய காலம் முடிஞ்சதை என்ன கொண்டு போட்டுருவேன்னு சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, வைராக்கியமா நிக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். 12 வாசிமா, 10 வாசிமா, 32:10. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனு பாத்திரவான் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ 2 வித பரிவார்த்தங்களை உடையவனானேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்பா, எங்க அப்பா அம்மா சொன்னாங்களே சொல்லி நான் எங்க மாமா வீட்டுக்கு போக புறப்பட்டு வரும் பொழுது நான் எப்படி வந்த தெரியுமா? ஹல்லேலூயா. எப்படி வந்தாரா சொல்லுங்க? கோலும் வெறும் கையுமா புறப்பட்டு வந்தையா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கிறதையா? பிரைஸ் அல்லாஹ். ஒன்றுமில்லாத நிலைமையில இருந்த என்னை, பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, கர்த்தர் என்னை நினைத்ததினால என்னை வரைக்கும் என்னை உயிரோடு பாதுகாத்து வைத்திருந்து இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்து, ஹல்லேலூயா, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்னைக்கு என்னை கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார்னா அதுக்கு கடிகளவும் நான் பாத்திரன் அல்ல. இன்னைக்கு வறுமையிலையும் தருதரத்திலையும் இருக்கும் பொழுது நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் அல்லாஹ். போராட்டத்துல, ஒரு வியாதி போராட்டத்துல இருக்கும் பொழுது நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் ஒரு ஏற்ற நாளை ஏற்ற காலத்தை வச்சிருப்பார். அந்த காலத்துல கர்த்தர் அவங்களை சிறையிருப்பெல்லாம் மாற்றி அவர்களை அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்வுக்கு கொண்டு வந்துடுவார். மேல வந்த பிறகு கீழே இருந்ததை மறந்துடுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த வசனத்தை எடுத்துப்பாங்க. முந்தினவைகளை கர்த்தர் நினைக்க வேண்டாம். எதை நினைக்க வேண்டாம் சொன்னாரு? ஹல்லேலூயா. எகிப்தில் இருக்கிற அந்த வெள்ளப்பூடிய வெங்காயத்தை நினைக்காத, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த அடிமைச்சோரை நினைக்காத. ஹல்லேலூயா. ஆனால் எகிப்தில நீ அடிமையா இருந்ததை மறந்து விடாதேன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. எகிப்தில நீயும் அடிமையா தான் இருந்த என்பதை மறந்துடாத. அதனால தேசத்துல அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்காக நீ பாரப்பட வேண்டும். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. சொல்றதா இல்லையா? எதை மறக்கும், எதை மறக்க கூடாது. அப்ப கிறிஸ்தவங்களுக்கு இன்னைக்கு தெளிவான சத்தியங்கள் தெரியணும். அப்ப இந்த யாக்கோபு எதை வச்சு ஜெபம் பண்றாருன்னா, கர்த்தர் அவரோடு பேசி சொல்லிய வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தைகளை வைத்து ஜெபம் பண்றாருங்க. என்ன ஜெபம் பண்றாரு? அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் வசனத்துக்கும் நான் எவ்வளவோ பாத்திரன் நல்ல ஆண்டவரே. நான் பாத்திரன் இல்லப்பா, நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இந்த 2 வித பரிவாரங்களை உடையவனானேன். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படின்னு சொன்னா முதல்ல உன்னை நல்லா தெரிந்து கொள்ளணும். நீ தாழ்ந்து இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, வாழ்ந்து இருக்கும் பொழுது நன்மை அனுபவித்து, தாழ்ந்து இருக்கும் பொழுது சிந்தனை செய். வாழ்ந்து இருக்கும் பொழுது என்ன பண்ணணுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகள், அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அவன் கர்த்தர் உங்களை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரும் பொழுது, ஹல்லேலூயா, நன்மை செய்ய தெரியணுங்க. பிரைஸ் அல்லாஹ், நன்மை செய்ய தெரியணும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் தாழ்ந்து போய் இருக்கிறீங்கன்னா சிந்திக்க தெரியணும். ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் வருது? ஒருவேளை என் வழி சரியில்லையா, இல்லை என் குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வழி சரியில்லையா, தேவனுக்கு ஏதோ ஒரு காரியம் பிடிக்கலையா, எது பிடிக்கல? நல்லா தானே என் குடும்பம் அழகா போயிட்டு இருந்தது,
நல்ல சமாதானமா இருந்தது, ஆசீர்வாதமா இருந்தது, நல்ல அன்பா இருந்தோம், ஐக்கியமா இருந்தோம், நல்ல நம்பிக்கை, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, பெற்றோருக்குள்ள நல்ல ஐக்கியம் இருந்தது, நல்ல நம்பிக்கை இருந்தது. இப்ப எங்க குடும்பத்துல லேசா விரிசல் வருது, போராட்டம் வருது. அப்ப இதெல்லாம் எங்க தாழ்ந்து இருக்கும்போது சிந்திக்கணும். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே கேள்வி கேட்கறத விட்டுறணும். அன்பு தேவ பிள்ளைகளை, சிந்திக்க தெரியணும். உங்ககிட்ட ஒரு போராட்டம் வருது, ஒரு பிரச்சனைகள் சூழ்நிலைகள் கடந்து வருதுன்னா உடனே நீ செய்ய வேண்டிய முதல் வேலை போய் நேர தேவ சமூகத்துல போய் முட்டி போட்டுருந்தோம். அல்லேலூயா. தேவ சமூகத்துல போய் முட்டி போட்டுருந்தோம். அப்பா, நான் ஏதாகிலும் தவறு செய்திருந்தால், மீறுதல் தெரிந்தோ தெரியாமலோ மீறுதல் செய்திருந்தால் மன்னிங்க ஆண்டவரே. தேவனிடத்துல ஒப்புரவாகணும். ஏன்னா புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஊழியமே ஒப்புரவாக்குதலின் ஊழியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒப்புரவாக்குதலின் ஊழியங்க. பெரிய ஊழியங்கள்லாம் இல்ல. இன்னைக்கு ஊழியக்காரங்களே இந்த கடைசி காலத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறது தமது ஜனங்களை தேவனிடத்துல ஒப்புரவாக்குறது தான். இன்னைய ஊழியத்தினுடைய மெயின் கான்செப்ட் இதுதான். ஹல்லேலூயா. ஜனங்கள் தேவனிடம் ஒப்புரவாகணும். தாங்க பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பணும், தேவனை முக்கியப்படுத்தணும், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து தேவனுடைய கோபம் அவன் பற்றி எரியும் என்று சொன்னால் மீண்டும் அவர்கள் தங்கள் அக்கிரம சந்தைகளை விட்டு, வழிகளை விட்டு, பொல்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்பி தேவன்கிட்ட மட்டும் ஒப்புரவாயிரணும். இதை செய்ய வைக்கிறதுக்கு தான் இந்த ஊழியம். அல்லேலூயா. இன்னும் போடப்பட்ட அஸ்திபாரங்களை மறுபடியும் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கிறதுக்கு ஊழியம் இல்லை. இனி ஒப்புரவாகி, நீங்க ஒப்புரவாகி உங்க குடும்பத்தை சரி செய்து அவன் கர்த்தரிடத்துல நீங்கள் அவன் மீண்டும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே இவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை விட்டு கடந்து போனேன். இப்ப 2 வித பரிவாரங்களை உடையவனாய் மாறி இருக்கிறேன்னா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க எனக்கு கொடுத்த தயவு, எனக்கு காண்பித்த தயவுப்பா. ஆனா அதுக்கு நான் எவ்வளவோ தகுதியானவன் கிடையாது. சில பேர் ஆசீர்வாதம் வந்துருச்சு, வசதி வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, சொத்து சொத்தம் சேர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன் திறமை, நான் சம்பாரிச்சது அதெல்லாம் கிடையாது பிரதர், அதெல்லாம் கிடையாது சிஸ்டர். நம்ம திறமை இல்லைன்னா அல்லேலூயா ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் ஒரு மனிதனை நினைப்பார் என்று சொன்னால் அவர் யாரை நினைத்திருக்கிறாரோ அவர்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப அவர் நினைக்கிற மாதிரி நீ வாழ்ந்து காட்டணும். அவர் நினைவுல நீ பதியணும், அவர் நினைவுல நீ வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தாரியே எடுத்துக்குங்களேன். நான் உலகத்தாரே மாட்டேன், இருந்தாலும் சொல்றேன். இந்த உலகத்தாரியே எடுத்துக்குங்களேன். நான் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்போ ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார், ஏதோ ஒரு கட்சி, அந்த கட்சி தலைவர் இருக்கிறார். அதுல இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் இருப்பாங்க, அதுல கொஞ்சம் பச உள்ளவங்க இருப்பாங்க. ஓகேவா? சரி. இப்போ அந்த தலைவர், கட்சி தலைவர் அந்த பக்கம் போறாருன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? சரி, இது அரசியல் பேசுற மேடையில ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்டர் அடிச்சு பெருசு பெருசா ஒட்டுவாங்க. ஒட்டிட்டு சின்னதா அந்த தலைவருக்கு கீழே சின்னதா ஒரு மூஞ்சி அங்க போட்டு வைப்பாங்க. போட்டுட்டு ஒரு பேரை போட்டு இன்னார் தான் இந்த போஸ்டர் போட்டாங்க. எதுக்கு தெரியுமா? அது அந்த தலைவர் கார்ல போகும் பொழுது அவங்களுடைய கட்சி கொடிகளும் பேனரு இந்த போஸ்டர்லாம் யார் செலவு பண்ணி வச்சிருக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டே போவாங்க. சொல்ல அவங்க மைண்ட்ல ஒரு தரம், 2 தரம், 3 தரம், 4 தரம், 5 தரம் இந்த ஃபேஸ் பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அடுத்து தேர்தல் வரும்போது அந்த நபர் நல்ல உற்சாகமா செயல்படுறாரு, நல்ல செலவு பண்றாரு மட்டும் பார்க்க மாட்டாங்க, நல்ல ஆக்டிவா இருக்கிறாரு, நல்ல உற்சாகமா செயல்படுறாரு, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா நல்லா இருக்குமே. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய பார்வையில தான் முகம் பட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு நன்மை, ஒரு மேன்மை கிடைக்கணும்னு சொல்லி அவ்வளவு போராடி பிரயாசப்படுவாங்கன்னா, அல்லேலூயா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள நானே எவ்வளவு இன்வால்வ் ஆகணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எப்படியா கர்த்தரை தேடாமலே இருந்தீன்னா, உன் முகத்தை அவருக்கு காண்பிக்காமலே இருந்தீங்கன்னா, அவர் கூட நீ பேசாமலே இருந்தீங்கன்னா எப்படி உன் மூஞ்சி அவருக்கு ஞாபகம் வரும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் வந்து மூஞ்சை காட்டிட்டு போனா பிரைஸ் சொல்ல போதுமா?
ஒவ்வொரு நாளும் ஆமென், ஒவ்வொரு மணித்துளியும் கர்த்தர் உன் நினைவாகவே இருக்கிறாரு. நீ அவருடைய நினைவாய் மாறணும். பிரைஸ் எல்லாம் புரியுதா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஒரு உலகத்திலேயே இது போலலாம் அவங்க இவ்வளவு பிரயாசப்படுவாங்க அப்படின்னாக்கா, பிரைஸ் எல்லாம் நம்மளை உண்மையிலே இந்த உலகத்துல நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்துல நீங்க எப்படிப்பா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். எப்படி இருக்கணும்? பிரைஸ் எல்லாம் அவர்கிட்ட உங்க முகம் இன்வால்வ் ஆயிட்டே இருக்கணுங்க. அதுக்குதான் சொல்றோம், சபையில வந்து ஜெபம் பண்ணுங்கம்மா, ஜெபம் பண்ணுங்கப்பா. பிரைஸ் எல்லாம் குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் சபையில. அல்லேலூயா. ஜெபம் பண்ணதான் பாஸ்டர் முடியல, சொம்பேதா. ஒரு சில பிள்ளைங்க ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்ற பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணாத பிள்ளைங்களுக்கு வித்தியாசம் பாருங்க. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ஜெபிக்கிற பிள்ளைங்க தைரியமா இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார், அவர் பார்த்து பாரியா. ஆனா ஜெபிக்காத பிள்ளைகளை பாருங்க, பயந்து நடுங்கி கலங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில, உன் தனிப்பட்ட ஜீவியத்துல ஜெப ஆவி ஊற்றப்பட்டு இருக்குமானால், நீ ஜெபிக்கிற அனுபவத்துல இருப்பனா, எதை கண்டும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பயப்பட மாட்ட. ஏன்னா ஆல்ரெடி போராட்ட குணம் உனக்குள்ளதான் இருக்க. பிரைஸ் எல்லாம். ஆனா பாட்டு மட்டும் பாடுவோம். எப்படி பாடுவோம்? பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. எப்படிங்க பாடுவோம்? ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதுல வேற கூட ஒரு வார்த்தை, உபவாசித்து உடலை வெறுத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. நீ ஜெபிக்கிறதே பெரிய விஷயம். இதுல வேற நான் உபவாசத்தோடு ஜெபிப்பேன் ஆண்டவரே. பாட்டு மட்டும் வீரமா வந்த போதாது, உன் கிரியைகளில அது இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ரெண்டு பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆகவே உங்க வாழ்க்கையில அதை அப்படி படித்துக் கொள்ளுங்க. ஜெபம் உங்க வாழ்க்கையில ஒரு முதுகெலும்பை போல இருக்கணுங்க. உங்க வாழ்க்கையில என்ன இருக்கணும்? ஆனா நீங்க ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கணும், எப்படி போராடி ஜெபிக்கணும் என்பதையும் உங்களுக்கு நான் அதை காண்பித்து கொடுக்கத்தான் இந்த வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியில வைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ யாக்கோபு எப்படி ஜெபிக்கிறாரு? அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும், எல்லா எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் இல்லப்பா, நான் வெறும் கையாய்க்கோள். முதல்ல உங்களை தாழ்த்தணும். ஜெபத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நான் இதற்கு, இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் என் தேவைகளை சொல்லி உங்ககிட்ட ஜெபிக்கிறேன்னு, இந்த ஜெபத்திற்கு, இந்த தேவைக்கு நான் பாத்திரவானா இல்லையான்றது எனக்கு தெரியாது. நான் பாத்திரவான இல்லை, ஆனாலும் அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். நீங்க என்ன பண்றீங்க? என்ன இந்த ரெண்டு பரிவாரங்களுடைய என்ன ஆசீர்வாதமா மாத்துனீங்க. அழகா ஜெபம் பண்றாரு. இப்போ ஆதியாகமம் 32:12 வாசியமா, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. இப்ப யாக்கோபு எப்படி போராடிட்டு இருக்கிறார் ஆண்டவரோட? எப்படி போராடிட்டு இருக்கிறாருங்க? இப்ப நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிச்சுதான், பெத்தவங்களுடைய வார்த்தை கீழ்படிச்சு அங்க போனாரு மாமா வீட்டுக்கு. அங்க இப்ப ஆண்டவருடைய வார்த்தை வழியில வந்தது. அவருக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா, நீ போகிற இடத்துல நான் உன் கூட வருவேன், நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், திரும்ப உன்னை இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த பூமிக்கு நான் கொண்டு வருவேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன். இப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தையும் நம்பி, பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இப்ப அங்க போனாரு. எப்படி போனாரு? ஒரு கோல் வெறுங்கையமா போனாரு. போனவர் இப்ப எப்படி வந்திருக்கிறாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனா வந்திருக்காரு. வந்திருக்கிற இப்ப சொல்றாரு, நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு முன்பாக நீ எந்த அளவுக்கு தாழ்த்துறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, உமக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லப்பா நீ சொல்ற வரைக்கும் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் உயர்வும் மேன்மையும் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். பிரைஸ் எல்லாம். கொஞ்சம் அப்படி காலரை தூக்கணும், அப்படி ரெக்கையை தூக்கணும்னா ஆண்டவர் உடைச்சிருவார், உட்கார வச்சிருவார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அது வேணும்னு செய்யறது இல்ல. நீ பெருமை கொண்டு தேவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நின்று விட கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் அப்படி உடைச்சி நடத்துவார். அல்லேலூயா. அதுக்காக நீ சோர்ந்து போயிட தேவையில்லை. ஆண்டவர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். அவர் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்டுகிற தேவன், வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா.
ஆகவே தான் இங்க யாக்கோபு ஜெபம் பண்றார், தேவரே நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல பெருக செய்வேன் என்று சொன்னீரே. ஆண்டவர் சொன்னாரா சொல்லலையா? அந்த வாக்குத்தத்தத்தை எங்க எப்ப சொன்னாரு சொல்லுங்க. இப்போ யாக்கோபு ஜெபம் பண்றாருங்க. என்ன ஜெபம் பண்றாரு? நீங்க அப்படி சொன்னீங்களா ஆண்டவர் என்கிட்ட? சொன்னதுனால தானே நான் இங்க வந்தேன். அல்லேலூயா. இப்ப உங்களை நம்பி நீங்க அங்கிருந்து புறப்படுனீங்க. இப்ப மாமா வீட்டுல கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தேன். மாமா ஏமாத்தினார், அது வேற கதை. ஆனாலும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தேன். நீங்க சொன்னீங்க தானே அங்கிருந்து புறப்பட்டு இப்ப மறுபடியும் இங்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் சொல்லா. இப்ப என்னடானா நான் தூது அனுப்பின மனிதர்கள் திரும்பி வந்து உங்க அண்ணன் 4 பேரோட எதிர்த்து உன்னை பார்க்க சந்திக்க வருகிறார். அல்லேலூயா. என்னவா வசனம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 32:6 எடுமா. அந்த ஆட்கள் திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரராகிய ஏசாவிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். என்னவா 400 பேரோடு உன்னை சந்திக்க பார்க்க வந்துங்கிறாருப்பா. உங்களை பார்க்க அவர் தனியா வர்றாருன்னா வேற விஷயம். 400 பேரை கூட்டின்னு வர்றாருன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே உங்க மேல கொலை வெறியில இருக்கிறாரு. வேற யாக்கோபு மேல கொலை வெறியில இருக்கிறாரு. அதுக்குதான் பயந்து ஓடி போன ஒரு மனுஷன். இப்ப அந்த மனுஷன் 400 பேரை கூப்பிட்டு வர்றாருன்னா இப்ப யாக்கோபுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. பிரைஸ் சொல்ல. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். அப்பதான் அவருக்கு என்ன ஒன்றதுன்னா, அதுல 32:7-8 வசனத்தை வாசியுமா. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதிகளாக பிரித்து, ஒரு பகுதி மேல ஏசா விழுந்து அது காலி ஆனாலும் இன்னொரு பகுதி பாதுகாப்பா இருக்கணும் 2ஆ பிரிச்சார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிரைஸ் அல்லாஹ். இந்த சூழ்நிலையில தான் அவன் பிரைஸ் அல்லாஹ் அண்ணன் 400 பேரோடு கூட அவன் தன்னை கொன்னுருவாரோ, வந்து அழிச்சிருவாரோ, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் அழிச்ச எல்லாம் போயிருமோ. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, உன் சந்ததி மணலை போல. எப்படியா அங்க என்னப்படு? தேவரே நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல பெருகும் என்று என்னிடத்துல சொன்னீரே. நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. நான் மறுபடியும் சொல்றேன். கர்த்தர் உனக்கு 1000 தலைமுறைக்கு வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபிக்கிற குடும்பம் செழிப்பாய் மாறும். வாக்குத்தத்தங்களை வச்சு போராடி ஜெபிக்கிற பிள்ளைகள் அவன் எப்படிப்பட்ட காரியங்களை மேற்கொள்வார்கள். எப்ப பாரு சாபமான வார்த்தை, அவிசுவாசமான வார்த்தை, அவநம்பிக்கையான வார்த்தை, இதையே பேசிட்டு கிடப்பா உன் வாழ்க்கை அப்படியே வெறுமையா தான் இருக்கும். உனக்கு வெறுமை வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, நீயே முடிவு பண்ணிக்கோ. உன் குடும்பம் நல்லா இருக்கணும், சந்ததி நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா தேவன் உன்னோடு பேசி சொல்லுகிற வாக்கு தத்தங்களை நினைவு கூறு. அதை சொல்லி ஜெபம் பண்ணு. ஆண்டுட்டு போராடி. எப்படி போராடணும் சொன்னீங்களா ஆண்டவரே? என் ஊழியக்காரனை கொண்டு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களா ஆண்டவரே? அந்த மனுஷன் சும்மா சொன்னானா இல்ல உங்களோட போராடி உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சொன்னானா? அல்லேலூயா. கேளு ஆண்டவர்கிட்ட. நீ தான் போராடணும். கர்த்தர்கிட்ட வார்த்தை கேட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறது எங்க வேலை. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறது உங்க வேலை. நீ தான் போராடி ஜெபம் பண்ணணும். சும்மா வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்துட்ட மாட்டேன், நீ ஆசீர்வாதமா மாறிட மாட்டேன். அல்லேலூயா. அதை நீ விசுவாசிக்கணும், நம்பணும், அதற்காய் பிரயாசப்படணும். அதை வைத்து நீ ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டா நிறைய பேர் வாழ்க்கையில தெரியாது. ஒரு சிலருக்கு தான் தெரியும். பிரைஸ் அல்லாஹ். ஆமாவா இல்லையா? பிரைஸ். உங்களை குற்றப்படுத்துவதற்காக சொல்லலை. நான் யாரையும் கேள்வியும் கேட்க போறதில்லை. பூமியில எந்த ஜாதிகளும் செய்யப்படாத அதிசயத்தை ஜனங்க முன்பாக செய்வேன். அவர்கள் நின்று கொண்டு என் கிரியைகளை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அன்புதேவ பிள்ளைகளை, அப்ப இங்க அன்புதேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மாத வாக்கு தத்தங்கள் வருதா வரலையா? ஒவ்வொரு மாசமும்
வாக்குத்தத்தம் வருதா வரலையா சொல்லுங்க. எத்தனை பேர் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வர்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய சோம்பேறியா இருக்கிறோம் இன்னைக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நன்மை பெருகல? நீ ஒழுங்கா கர்த்தரை தேடுறதே இல்லை. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஆராதனைக்கு என் வீட்டுக்காரர் சோறு கட்டணும், என் பிள்ளைக்கு சோறு கட்டணும், எல்லாம் கட்டு. உன் வீட்டுக்காரர் உன் குடும்பம் உன் பிள்ளைங்க எல்லாம் நல்லதுதான். அவங்களாம் செழிப்பா இருக்கணும்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற வாக்குத்தத்தத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்யா. பிரைஸ் தி லார்ட். உன்னால ஊழியக்காரன் 6 to 7 வைக்காதயா, எங்களுக்கு 5 மணிக்கெல்லாம் ஆராதனை வையா. நீ ஆட்டை பிடிச்சிக்கிட்டு கூட வாயா, நீ லாரி பிடிச்சிக்கிட்டு கூட வாயா, எங்களுக்கு 10 மணிக்கு மேலே வைங்கயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரயாசப்படணுங்க, பிரயாசப்படணும். வாக்குத்தத்தத்தை சொல்லி பிரயாசப்படணும், அதை விசுவாசிக்கணும், நம்பணும். எல்லா வேளைகளுக்கு மத்தியில நீ கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து அந்த மாதத்தின் 1ஆம் தேதியும் வாரத்தின் 1வது நாளும் கர்த்தருடைய பரிசுத்தம், நல்லா இன்னைக்கு சொல்றேன், தெளிவா எழுதி வச்சுக்கோ. மாசத்துல 1ஆம் தேதி கர்த்தருக்கு பரிசுத்த நாள், வாரத்துல 1வது நாள் கர்த்தருக்கு பரிசுத்த நாள். இந்த 2 நாட்களும் உன்னுடைய சரீரத்தில் ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருக்கணும். இது கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாள். இந்த நாள் என்னுடைய காலைய வீட்டுல இருக்க கூடாது. நீ ஒண்ணு கொண்டு வர தேவையில்ல. அல்லேலூயா. பயபக்தியோடு கூட வந்து அவர் சமூகத்துல விழுந்து பாரு. பிரைஸ் தி லார்ட். உன்னோடு எதிர்த்து நிற்கிற எல்லா போராட்டங்களும் உன்னை விட்டு விலகி போகிறதை உன்னால பார்க்க முடியும். கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் மேன்மையை நீயும் உன் சந்ததிகளும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய சோம்பேறிகளா மாறிட்டோம். சபை சாக்கு போக்கு. அல்லேலூயா. என்னையா கர்த்தர் நிமித்தம் 4 திட்டு வாங்கிட்டு போ. ஒரு நாள் கூலி இல்ல கிடைக்காம கூட போட்டோம். மாசத்துக்கு 1 நாள் தானே. உடம்பு சரியில்லைன்னா 1 மாசம் 1 வாரம் கூட அந்த வருமானத்தை இழந்துட்டு நிக்கிறோம்ல. ஒரு நாள் என்ன கப்பல் மொழிடுமா தலை மொழிடுமா? சொல்லுங்க. உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். நான் தான் சொல்லுங்க. நைட்டு 12 மணி கூட ஆராதனை வைக்க உன் ஊழியக்காரன் நான் ரெடியா இருக்கிறேன். ஐயா எங்களுக்கு ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனை ராவுல வைங்கன்னா கூட 11 மணிக்கெல்லாம் வந்து இங்க விழுந்துருவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அழகா முடிச்சு நாங்க 12:30 மணிக்கு போய் தூங்கிக்கிறோம். ஐயா இல்ல அதிகாலையில வையா. உங்களுக்காக தான் ஒரு நேரத்தை நான் மாத்தி மாத்தி வச்சேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொன்னாரு, ஆராதனை எனக்கு தான்ப்பா, ஜனங்களுக்கு இல்லப்பா. கர்த்தர் சொன்னார், ஆராதனை எனக்கு தான்ப்பா. ஆராதனை நீ ஜனங்களை வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறப்பா. ஜனங்களை கேட்டு கேட்டு இந்த நேரம் உனக்கு பிடிக்குமா, இந்த நேரம் உனக்கு பிடிக்குமான்றிய அந்த ஜனங்க இன்னும் தரிதத்துல போயிருவாங்கப்பா. நீ ஜனங்களை கேட்டுட்டு கிடந்தா நீ வைக்கிற நேரம் அந்த ஜனங்க வரணும். அப்பதான்ப்பா அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப நான் வைக்கிற நேரம் எல்லாத்தையும் யோசிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொஞ்சம் ஞானமா அந்த நேரத்தை உங்களுக்கு நான் பிரிச்சு கொடுக்குறேன். அல்லேலூயா. எனக்கு நான் தெளிவா சொல்றேன். யாக்கோபு தேவனோடு போராடுகிறான். எப்படி போராடுகிறான்? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொன்னீங்களே ஆண்டவர் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறான். அங்கே ஆதியாகமம் 28 13 14 15 3 வசனங்களை வாசிங்க. 28 ஆண்டவர் என்ன சொன்னார் அவனுக்கு? சொன்னீங்களே ஆண்டவரேன்னு சொல்றான் இல்ல. அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருல்ல. என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு? அதற்கு மேலாக கர்த்தர் என்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை பாதுகாத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுதலை என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் உனக்கு இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன்.
கரங்களை தட்ட மாட்டேன்றீங்களே. உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாருயா. இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு மேன்மை, அவன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றுவது, தரித்திரத்தை மாற்றுவது, வறுமையை மாற்றுவது, வியாதியை மாற்றுவது, உன்னை பலத்தால் இடைக்கட்டி உன்னை இந்த தேசத்துல மேன்மைப்படுத்துவது வாக்குத்தத்தம். கர்த்தருடைய வாக்கு, கர்த்தருடைய வார்த்தை. அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நீ எவ்வளவு காலம் அசதியா இருப்ப? எவ்வளவு காலம் சும்மா இருப்ப? வீட்டுல கொந்தி நீ என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை விருத்தி அடைஞ்சு, மேன்மை அடைஞ்ச, என்னத்தை நீ சமாதானமா இருக்கிற? கொஞ்சம் யோசிச்சு பார். ஆனா தேவ சமூகத்து வருகிற பிள்ளைகளை பார். உனக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களும் அந்த பிள்ளைகளுக்கு வந்தாலும் ஒரு தைரியம் இருக்கும். என்ன தைரியம்? கர்த்தர் பேசி இருக்கிறார், கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் வாக்கு கொடுத்து இருக்கிறாரு, அவர் என்னை விட்டு விலகுதலை கைவிடுவதை சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை உன்னை ஆட்சி தேற்றி ஒரு தைரியத்தை கொடுத்து தூக்கி அப்படி நிறுத்த உன்னை சத்துருக்கள் கொண்டாக. அதைய வாக்குத்தத்தத்தினுடைய மேன்மை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தேவ பிள்ளைகள் இன்றைக்கு எங்க விழுந்து கிடக்கிறோம்னா, வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்குகளை குறித்து தரிசனம் கிடையாதுயா. அல்லேலூயா. அதை குறித்த உற்சாகம் இல்லை, அது குறித்த தெளிவு இல்லை, வேத அறிவு இல்லை. அதனாலதான் சில குடும்பங்கள் அப்படியே கிடக்குது. கர்த்தரை மட்டும் நீ உறுதியா பிடிச்சு பாரு. நான் உனக்கு சொல்றேன், அல்லேலூயா, இனி உனக்கு எத்தனை வயசாச்சுன்னு எனக்கு தெரியாது. பிரைஸ் சொல்லார். இது வரைக்கும் வாழ்க்கையில இல்லாத ஒரு ஆசீர்வாதம், மேன்மை, இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆரோக்கியம், இல்லாத ஒரு செழிப்பு. கர்த்தர் நீ கர்த்தரை நீ உறுதியா பிடிச்சு அவருக்காக வைராகியமாய் நின்னுப்பா. அல்லேலூயா. எத்தியோப்பின் வர்த்தக லாபங்கள் எல்லாம் தாண்டி வந்து உன்னுடையதாய் மாறும். கரங்களை தட்ட மாட்டேன்றீங்களா? எவ்வளவு பெரிய வார்த்தை கர்த்தர் சொல்றாரு. உன் ஆசீர்வாதம் மட்டும் இல்லையா, நீ உழைக்கிற உழைப்பு மட்டும் இல்ல, எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்கள் எல்லாம் தாண்டி வந்து உன்னுடையதாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு உரைக்கிறார். இந்த மாதிரிதான் கர்த்தர் திடீர்னு தமது வாக்கு அனுப்புவார். அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம், 1ஆம் தேதியா இருக்கலாம், அவன் பிரைஸ் சொல்லார், எப்போன்னு தெரியாது. அந்த வார்த்தை வரும் பொழுது நீ தான் கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னா அது நிச்சயம் செய்து முடிட்டு தான் திரும்பும். சும்மா நீ பாட்டு இப்படியே குண்டம் பிடிச்ச கோழி மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருந்தேன்னா வேலை நடக்காது. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது ஆமென் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஓ காய்ந்து போன வறட்சி யானையின் இருதயத்தில் ஓ ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான ஒரு மழையை பொழிந்தீர, நல்ல ஒரு வார்த்தையை அனுப்பினீர, உனக்கு நன்றி சொல்லணும்யா. அல்லேலூயா. பிரைஸ் சொல்லார். நான் இதை சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. பல வாரங்களாக, பல மாதங்களாக, பல நாட்களாக அவன் மிகுந்த போராட்டம், நெருக்கத்துக்கு மத்தியில் நின்று தேவனோட போராடி கொண்டிருக்கும் பொழுது கிடைத்த ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை. அல்லேலூயா. நீ மேற்கொள்வாய், நீ மேற்கொள்வ. நான் மேற்கொள்றதுக்கு வழியை நான் சொல்லி தரேன்னு கர்த்தர் இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசத்தோட அதை பிடிச்சுக்க போறீங்க? நீ மேற்கொள்றதுக்கு வழி இதுதான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அவன் என்ன பண்ணனா போராடி ஜெபம் பண்றது. எப்படி போராடி ஜெபம் பண்ணனா? வாக்குத்தத்தங்களை. ஆமென். பிரைஸ் அல்லாஹ். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பாயும், உனக்குள்ளும் சந்ததிகளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதைத்தான் இப்ப அங்க 32ல சொல்றாரு. சொன்னீங்களே ஆண்டவரே, அன்னைக்கு நான் ஒரு கல் எடுத்து தலையில வச்சு படுத்துக்கிட்டு இருந்தேன், ராவாய் போச்சுன்னு ஒரே ஒரு கோலம் வெறுங்கையமா தலைக்கு ஒரு கல்லை வச்சு படுத்துட்டு இருக்கும் பொழுது நீங்க வானங்களுக்கு மேல ஒரு ஏணி அமைத்து அந்த ஏணிகளுக்கு மேல தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டு அந்த பிரைஸ் வானத்தை அந்த நுனியில ஏணி நுனியில நீங்க நின்றுகிட்டு எனக்கு தரிசனமாகி என் கூட பேசுனீங்களே, என் கூட சொன்னீங்களே, எனக்கு வாக்குரைத்தீங்களே அப்பா. அந்த வார்த்தை இப்ப நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, இப்ப எனக்கு செய்யுங்க. அப்போ உனக்கு என்ன கவலை இருந்தாலும், என் அன்பு மகனே மகளே, உன் குடும்பத்துல என்ன போராட்டம் இருந்தாலும் சொல்லி ஜெபம் பண்ணு. சொன்னீங்கல்ல ஆண்டவரே, இந்த வாரம் ஊழியக்காரனை கூட நீங்க பேசுனீங்கல்ல, உங்க வார்த்தையை சொன்னீங்கல்ல ஆண்டவரே, பிடிச்சுக்கோ. என்னென்ன வார்த்தை உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா கொடுக்கிறாரோ, விடுதலைக்காக கொடுக்கிறாரோ, உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக கொடுக்கிறாரோ, ஆவிக்குரிய விதத்துல நீ சோர்ந்து போயிடாம உற்சாகமா அந்த வார்த்தையெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கோ. பிடிச்சுக்கோ. சொந்தம் 1000 இருக்கலாம் ஐயா, விசேஷத்துக்கு தான் வருவாங்க. அல்லேலூயா. நீ தனிமையில படுகிற பாடுகளுக்கும் துக்கங்களுக்கும் துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆறுதல் சொல்ல அவங்களுக்கு தெரியாது. சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஐயா அக்கா
போராட்டத்துல இருக்கிறியா அப்படின்னு சொல்லி உன்னை ஓடி வந்து பார்ப்பாங்க, அக்காவோ தம்பியோ அண்ணனோ அம்மாவோ அப்பாவோ. ஆனா நீ படுற எல்லா துயரத்தையும் எல்லாருக்கிட்டையும் நீ சொல்றது இல்லை. சொல்லவும் முடியாது, சொல்லி அழ யாருமே இல்லை உன் பக்கத்துல உன் கூட. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீ இருப்பேன்னு சொன்னா, அல்லேலூயா, உன் கூட ஒருவர் இருக்கிறார். உன் கண்ணீரை துடைப்பதற்கு, உன் ஜெபத்தை கேட்பதற்கு, உன்னை ஆனந்த களிப்பாய் உன்னை மாற்றுவதற்கு ஒருவர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா, தாங்கி உன்னை ஆதரிக்கிற ஒருவர் இருக்கிறாரியா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா தாய் மறப்பாளா அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்கவே மாட்டா. மறக்காத அந்த தாயே ஒருவேளை உன்னை மறந்துட்டாலும் உன்னை மறக்காத ஒருவர் அவன் இந்த ஸ்தலத்துல மாத்திரமல்ல உன் கூடவே இருக்கிறார் சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? ஆமென். நான் நம்பினவர்கள் எல்லாம் ஒரு நாள் என்னை கைவிடலாம். அவங்க எல்லாம் கைவிட்டாதான் கர்த்தர் யாருன்னு உனக்கு தெரியும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. நீ நம்பி இருப்பயா, மலை போல நம்பி இருப்ப. யாரையோ எதையோ ஒன்ன நம்பி இருப்ப. அல்லேலூயா. ஆமென். ஆனா நம்பிக்கை, ஆமென், அந்த நபர், நீ நம்பி இருக்கிற அந்த நபர் ஒரு நாள் உன்னை கைவிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் உன்னை மறந்து போவாங்க. அப்பதான் உனக்கு அல்லேலூயா என் தெய்வம் யார் என்பது தெரியும். அவர் நம்பத்தக்க கண்மலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்பத்தக்க கண்மலை என் கிறிஸ்து. அவர் தான் ஏன் நம்பத்தக்கவர். அவர் தான் உன்னை ஆதரிக்கிறவர். அவர் தான் உன்னை பாதுகாக்கிறவர். அவர் தான் உன்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறவர். அவர் தான். பிரைஸ் தி லார்ட். அதுதான் தைரியமா சொல்றேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் இந்த யாக்கோபு அவன் எதை மறந்தாலும் கர்த்தர் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறக்கவே இல்லை. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க. யாக்கோபு தெளிவா இருந்தாரு. நான் எதை மறந்தாலும் யாரை மறந்தாலும் ஒன்ன மட்டும் நான் மறக்க மாட்டேன், என் தெய்வத்தை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா என் இக்கத்திலே, என் சோதனைகளிலே, என் வறுமையிலே, என் வேதனைகளிலே, நெருக்கங்களிலே, என் கஷ்டங்களிலே, கண்ணீரான பாதையின் அனுபவம் என்னை பயமுறுத்துற திகில்களுக்கு மத்தியிலே என்னை ஆறுதல் படுத்தி தேற்றி என்னை பாதுகாத்து விடுவித்து நடத்துகிறது அவருடைய சுத்த வார்த்தை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றேன், உன் இருதயத்துல வசனத்தை வச்சுக்கோ. அல்லேலூயா. உன் இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை வச்சுக்கோப்பா. உன் ஊடு ஃபுல்லா கர்த்தர் வார்த்தையை வச்சுக்கோப்பா. அப்ப பெரிய பெரிய போட்டோகளை வச்சுக்கிட்டு ஒன்னும் வேலை நடக்காதுப்பா. ஏசப்பா இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், அப்படி இருப்பார், போட்டோ வச்சுக்கிட்டு வேலை நடக்காதுப்பா. அதுல அவர் இல்லப்பா. அவர் வார்த்தையாகிய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் சொல்றேன், வார்த்தையை வச்சுக்கோ. அந்த வார்த்தை உங்ககிட்ட பேசும். அல்லேலூயா. ஒருவேளை நீ பயந்து இருப்ப, நடுக்கத்துல இருப்ப, கலங்கிட்டு இருப்பன்னா நீ மாட்டி வச்சிருக்கிற ஏதோ ஒரு வசனம் உங்க கூட பேசும். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளையே, ஆகவே தான் யாக்கோபு தெளிவா இருந்தாரு. அவர் போராடினார். எப்படி தேவனோடு போராடினார் சொன்னா, ஆண்டவர் தமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்து போராடினார். எதை வச்சு போராடினாரா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ 32க்கு வாங்க. அதுல 13ல இருந்து 20 வரைக்கும் சொல்லுது. அன்று ராத்திரியில அவன் அங்கே தங்கி எங்க ஏசாக்கு பயந்து இப்ப அவர் வேலை செய்யறார். ஏசா 400 பேரோடு கூட வராருன்னு கேள்விப்பட்டார் இல்லையா? எப்படி போறாரு கூட? இவருக்கும் பெரிய நல்ல ஒரு கூட்டத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார் இல்லையா? இவரும் நல்ல ஜனம் பெருத்தவர் ஆயிட்டாரு. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனா மாறிட்டாரு. இவருக்கும் வேலைக்காரங்க எல்லாம் உண்டாயிட்டாங்க. நேரா கத்தி கபடா கொம்பத்து போய் சண்டை போட்டாரா? அப்படியா போறாரு? எப்படி போறாரு? பிரைஸ் தி லார்ட். எப்படி போறாங்க? வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதுகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று ஒவ்வொரு வேலைக்காரருக்கும் சொல்லி, முள்ள போகிறவனை பார்த்து, சகோதரனாக ஏசா உனக்கு முன்பாக எதிர்பட்டு, நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ இது
உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி. இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். 2ஆம் 3ஆம் வேலைக்காரனையும் மந்தையின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி, நீங்களும் ஏசாவை காணும் பொழுது இந்த மரமாக அவனோடு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்ப நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, மனிதனோடு போராடுகிறதுக்கு என்ன தேவைப்படுதுங்க? என்ன தேவைப்படுது? நான் சொல்றது உன் விரோதியோட அல்ல, பாச பிணைப்புகளோடு சில பேர்ல போராட்டம், உறவுகளோட போராட்டம், சொந்த பந்தங்களோட போராட்டம், ரத்த பந்தங்களோட போராட்டம். அல்லேலூயா. அதோட நீ போய் சண்டை செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவர்களை நீ எப்படி பிரைஸ் தி லார்ட் போராடி ஜெயிக்கணும்னா வெகுமதிகளை கொண்டுதான் போராடி ஜெயிக்க வேண்டும். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. நான் சத்துருக்களோட போராடுறத பத்தி சொல்ல, அது வேற சப்ஜெக்ட். அல்லேலூயா. மாம்சத்தோட ரத்தத்தை போடும் அல்ல, வானவல்ல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. கரங்களை தட்டாதீங்க. இந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும்னு சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளணும். இப்ப கரங்களை தட்டுங்க. நீ சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டவனாய் நிற்க வேண்டும். அது எபேசியர்ல இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? எபேசியர் 6ல 10ல இருக்கு. 10ல இருந்து 18 வரைக்கும் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சத்துருக்களோட போராடுறதுக்கு சர்வாயுத வர்க்கம் தேவை. இனம், உன்னுடைய ரத்தம், உன் சொந்தம், உன் பந்தம் ஏதோ ஒரு விதத்துல உன் மேல கோபமா இருக்காங்க, தாபமா இருக்காங்க, உன் மேல வருத்தமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களை எப்படியா நீ ஜெயிக்க போற? எப்படியா மேற்கொள்ள போற? இது அன்பின் போராட்டம், ரத்த போராட்டம், பாச பிணைப்பின் போராட்டம். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. யாக்கோபு எவ்வளவு டீப்பா யோசிச்சிருந்தா கடவுள் கொடுத்த பெரிய சம்பத்துல சிலவற்றை எடுத்து சிலவற்றையே இவ்வளவு இருக்கும்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தர் அவரை எவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருப்பாரு. எடுத்து என்ன பண்றாரா? வெகுமானமாக வெகுமதியாக அனுப்பி வச்சுட்டு ஏசா வரும்போது அவர்கிட்ட சொல்லு, உங்க தம்பி யாக்கோபு பின்னாடி வர்றாரு, அவர் உங்களுக்கு முன்னாடி வெகுமானத்தை அனுப்பி வச்சாரியான்னு சொல்லு. சொல்லிட்டு சொல்றாரு, இதோ உமது அடியான் யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதி அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்னே அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்றார். அல்லேலூயா. அப்ப வெகுமதி முன்னாடி போய் என்ன பண்ணுதா? சாந்தப்படுத்துதுங்க. ஒரு உறவுகளை, ஒரு பந்தங்களை, அந்த விரிசல்களை சரி செய்கிறதுக்கு தான் வெகுமானங்கள், வெகுமதிகள் அனுப்புகிறது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? என் வீட்டுல ஃபங்க்ஷன், நீ என்ன செய்வ? இதை செய்யணும், அதை செய்யணும், ஒரு லிஸ்ட் போட்டு தெளிவாக கொடுத்துடுறோம். மாமங்காரனா பிறந்தவங்க, நான் என் வீட்டை தான் பேசியிருந்தோம். மாமங்காரனா மட்டும் செம்மிமடல பிறக்கூடாது போலுக்குது. அல்லேலூயா. பெரிய லிஸ்ட் போட்டுடுறாங்க இந்த மாமா. உங்களுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க சும்மா கிண்டல பேசிக்கிட்டு இருந்தோம். அல்லேலூயா. அன்பு தவ பிள்ளைகளை. ஆனா அது எதுக்காக அப்படின்றது தெரியல. பிரைஸ் தி லார்ட். வெகுமானங்கள் எது என்று சொன்னால் சில கசப்பு வெறுப்புகளை சால்வ் பண்ணி அங்கே அன்பை விதைப்பதற்கும் சமாதானத்தை விதைப்பதற்கும் அந்த கோப தாபங்களிலிருந்து நமக்கு ஒரு அமைதியை, ஆறுதலை கொடுப்பதற்கும் மீண்டும் பிரிந்த உறவுகள் ஒன்றாய் இணைவதற்காக தான் இதை யாக்கோபு அனுப்பி வைத்தார். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. வெகுமதிகள், வெகுமானங்கள் வேற, சீர்வரிசை வேற. எல்லாமே பைபிள்ல இருக்குதுங்க. அவ்வளோத்தையும் சொல்லணும்னா நேரம் பத்தாது. நான் சரியான நேரத்துக்கு முடிக்கணும். அல்லேலூயா. சீர்வரிசை எங்க இருக்குதுன்னா அது எஸ்தர் புத்தகத்துல போய் படிச்சு பாத்துக்கோங்க. சத்துருக்களை ஜெயித்த பிறகு எஸ்தர் மொர்தெகாயும் சேர்ந்து அந்த 2 நாளையும் பூரியின் பண்டிகையாக நியமித்து அங்கே அவன் என்ன பண்ணணுமா? சீர்வரிசைகளை அனுபவிக்கிறாங்க. அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் பலகாரம் சுட்டு, அதிரசம் சுட்டு என்ன பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து இந்த 2 நாளையும் கொண்டாடுங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க 13ஆம் தேதி, நகரத்தில் இருக்கிறவங்க 14ஆம் தேதி 2 நாளை கொண்டாடுங்க. அதுல பெரிய சப்ஜெக்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்கேயும் பெரிய ஒரு போராட்டம் தான். போராட்டத்துக்கு மத்தியில யூதர்கள் ஜெயித்தாங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் நான் யாக்கோபை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த யாக்கோபு வெகுமானங்களை எதுக்கு அனுப்பிச்சாரு ஏசாவுக்கு?
பிரைஸ் தி லார்ட். அவனை சண்டை செய்து மேற்கொள்ள அல்ல. சண்டை செய்து மேற்கொண்டா ரத்த உறவுகள் எதுனா ஒண்ணுதான் நிற்கும், ஒண்ணு இழந்துருவோம். அப்ப எதையும் இழக்க கூடாதுன்னாக்கா ஒரு சமாதானம் உண்டாகணும்னா நான் வெகுமானத்தை முன்னாடி வெகுமதியை அனுப்பி அவனை என்ன பண்ணுவேன், சாந்தப்படுத்துவேன். ஜெயிச்சாரா? ஜெயிச்சாரா இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, 33 அதிகாரத்துல அவர் ஜெயிச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி வந்த அண்ணன் எப்படி ஆயிட்டார் இப்போ? அப்ப அவங்க அண்ணன் என்ன பண்ணாரா? ஆமென். என்ன பண்ணாரா? ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஹல்லேலூயா. எதிரியா புறப்பட்டு வர செய்தவன எப்படியா மாத்திருச்சுங்க? அழுது கட்டிக்கிட்டு அண்ணன் தம்பி பாசத்துக்குள்ள பிணைஞ்சி அழ வச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஒரு வெகுமதி இந்த அளவுக்கு செய்யுமா? செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் சொல்லுகிறேன். ஆமென். அங்கே அவன் செய்த காரியம் இப்ப தேவனோடு போராடுகிறான். 32 22 26 சீக்கிரம் எழுந்து தன் 2 மனைவிகளும் தன் 2 பணிவிடைக்காரர்களும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கின்ற ஆற்றின் துறவை கடந்தான். அவர்களையும் சேர்த்து அக்கறை ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் விடியமளவு அவனோடு போராடினான். அவன் மட்டும் தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கலங்க. ஒரு குடும்ப தலைவன், ஒரு கப்பலுடைய மாலுமி, அவங்க மட்டும் தப்பிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த குடும்பமே நாசமா போயிடும். அந்த கப்பல்ல இருக்கிற அத்தனை பேரும் அழிஞ்சு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பத்தை நடத்துறீங்கன்னா நீங்க உங்களை மட்டும் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க ஒரு குடும்ப தலைவனா குடும்ப தலைவியா இருக்க முடியாது. கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த குடும்பம், இந்த குடும்பத்தில் இருக்கிற என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என்னுடைய மாமியாரு, இப்படி என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஹல்லேலூயா, இவங்க எல்லாருமே பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான ஒரு தலைவனாய் தலைவியாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. யாக்கோபு அதை சரியா செய்யறார். மெயினா என்ன பண்றாரு? அவங்கள பாதுகாப்பாய் கொண்டு போகிறார், பாதுகாக்க வைக்கிறார். எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவர் கொஞ்சம் நேரம் தனியா இருக்கிறார். தேவனோட போராட ஆரம்பிக்க. இப்பதான் அவர் தேவனோட ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சதும் அவர்கிட்ட யார் வந்துருச்சுங்க? தேவதூதன். யார் அவர் கூட போராடுறது? தேவதூதன். அவர் தாங்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரோட போராடிட்டு இருந்தானா? விடிய விடிய பிரைஸ் தி லார்ட். யாரோட போராடிட்டு இருந்தானா? என் தேவனை நான் முகமுகமாய் கண்டேன். அப்ப யார் கூட போராடிட்டு இருந்திருக்கிறான்? தேவனோடு கூட போராடித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விடிய எப்படி போராடினானா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, பொழுது விடுகிற வரைக்கும் அவன் போராடினான். ஓசியா புத்தகம் சீக்கிரம் எடுங்க, 12ஆம் அதிகாரம். இவன் தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது போராடினாள். யாக்கோபு எங்க போராடினா? அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே போராடினாலே. சில பேருக்கு போராட்ட குணம் இருக்கும், ஆனா அது நல்ல விதத்துல இருக்காது. அதனால போராட்ட குணம் எப்படி இருக்கணும்னா, கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் அறிவிழக்கிறதுலையும் இருக்கக்கூடாது. தூஷமான வார்த்தைகள்ல போராட்ட குணம் இருக்கக்கூடாது. மற்றவங்களை குற்றப்படுத்துகிறதுல உன் போராட்ட குணம் இருக்கக்கூடாது. மற்றவங்களை குறை சொல்றதுல இருக்கக்கூடாது. உன் போராட்ட குணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த யாக்கோபை போல, ஹல்லேலூயா, மனிதனிடத்திலும் தேவனிடத்திலும் போராடி ஜெயித்த இந்த யாக்கோபை போல தாழ்மையையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும், ஆமென், அதை சார்ந்து இருக்கணும். எப்படி போராடினா? ஓசியா 12:3 ஃபர்ஸ்ட் வாசிங்க. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பெலத்தினால் தேவனோட போராடினான். ஹல்லேலூயா. இந்த ஓசியா புத்தகத்துல சொல்லுது. இப்ப நேரா சப்ஜெக்ட் வர, யாக்கோபு எப்படி போராடினாருன்னு. யாக்கோபு எப்படி போராடினாரா? தாய் வயிற்றுல இருக்கும் பொழுது அவன் அண்ணன் குதிகால பிடிச்சாரு. நீ பின்னாடி வா, நான் முன்னாடி போகிறேன். ஹல்லேலூயா. அம்மா வயிற்றுக்குள்ளவே அவருக்கு எதுவுமே தெரியாது. இந்த உலகம் என்ன தெரியாது, உறவுகள் என்ன தெரியாது. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம் வெளிச்சம் என்னன்னு எதுவுமே தெரியாது. தாய் வயிற்றுக்குள்ள அந்த கருவுல இருக்கும் பொழுதே
யாக்கோபு என்ன பண்ணாரா? அவங்க அண்ணன் குதிகால பிடிச்சிட்டு இழுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவன் நீ பின்னாடி வா, நான் முன்னாடி போறேன். அல்லேலூயா. நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தான் கர்ப்பத்துல முதற்கண்ணி, நான் தான் என்ன பண்ணணும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு அங்கேயே முந்தி இருக்கிறார் அம்மா வயிற்றுலயே. சரி, அதுக்குள்ள போக நேரம் எடுக்கும். அவன் கர்த்தருக்கு சுதந்திரம். குதிங்காலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோரை போராடினான். என்ன பலங்க? நான் ரொம்ப பராக்கிரமசாலி, நான் ரொம்ப தைரியசாலி, ஆண்டவரே மேற்கொண்டு. அப்படியா? கிடையாதுங்க. அவர் சர்வ வல்லமை படைத்தவர். அவருக்கு முன்னாடி இந்த உலகத்துல எதுவுமே நிற்க முடியாது. அல்லேலூயா. அவர் அக்கினிமயமான தேவன். அவருக்கு முன்னாடி நிக்கணும்னா ஒண்ணு தாழ்மை, இன்னொன்னு கிருபை வேணும். அந்த கிருபை இருந்தா மட்டும்தான் தேவ சமூகத்துல நிற்க முடியும். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கிருபை என்றால் தேவனுடைய தயவு. அந்த தயவு இல்லாம, தேவனுடைய கிருபை இல்லாம தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்னாடி யாராலையும் நிற்கவே முடியாது. சொந்த முயற்சி, சொந்த பரிசுத்தம், சொந்த பலன், சொந்த அறிவு, அவருக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ அவர் பலத்துல நின்னாரா? எந்த பலத்துல நின்னாரா? 4 வாசிங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். எப்படி போராடினானா? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இப்ப காரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, நீ தேவனோடு எப்படி போராட வேண்டும் என்று சொன்னா அழுது போராடி ஆண்டவரோட கெஞ்சி போராடி ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மழை தண்ணீர் வரணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரோட கெஞ்சினோங்க. மனுஷங்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சி வேலை நடக்காதுங்க. மனுஷங்கிட்ட எல்லாம் கெஞ்சி வேலை நடக்காதுங்க. இந்த உலகத்துல மனுஷங்க கிட்ட போய் கெஞ்சிருத, அவர் சமூகத்துல வந்து விழுந்து, அவர் சமூகத்துல நீ கண்ணீரோடு அழுது கெஞ்சி போராடி ஆண்டவரை ஜெபித்து பார். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை அவன் பாதுகாத்த தேவன், அவன் யாக்கோபுக்கு அடைக்கலமாயிருந்த தேவன் உன் தேவன். அவர்கிட்ட வேலை நடக்கணும்னா நீ அழுது கெஞ்சி போராடி ஜெபிச்சாதான் வேலை நடக்கும். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட நீ எப்படி ஜெபிச்சுட்டு இருக்கிற? இன்னைக்கு பிரைஸ் எப்படி ஜெபம் பண்ணி இருக்கிற? 2 பேர் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணானே. பிரைஸ் எல்லாம், ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் தசமா கொடுக்கிறேன், நான் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கிறேன், ஓய்வு நாள கரெக்டா அனுசரிக்கிறேன், உபவாச நாள அனுசரிக்கிறேன், நான் நியாய பிரமாணத்தின்படி எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன். ஐ எம் ஆல்வேஸ் தி பர்ஃபெக்ட். நான் சரியா இருக்கிறேன், எல்லாத்துலயும் தகுதியா இருக்கிறேன். நீங்க என்னதான் ஆசீர்வதிக்கணும்? இன்னொருத்தர் ஜெபம் பண்ணா, எங்க நின்று வாசலுக்கு ஜெபம் பண்ணா, ஆண்டவரே இந்த சமூகத்துக்குள்ள வர கூட நான் தகுதியற்றவன். அல்லேலூயா. மார்பிளை அடிச்சுக்கிட்டான், அழுதான், ஆண்டவரே நான் உங்க சமூகத்துக்குள்ள வர்றது கூட எனக்கு தகுதி இல்லப்பா, பாத்திர நல்ல ஆண்டவரே சொல்லி அழுது கெஞ்சி ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உள்ள இருந்து ஒருத்தன் ஜெபம் பண்ணிங்கிறான் பார், நான் ரொம்ப நீதிமான், நான் ரொம்ப பரிசுத்தம், நான் எல்லாத்துலயும் அப்படியே கரெக்டா இருப்பேன், நெருப்பு மாதிரி இருப்பேன். பார், இந்த நெருப்புன்றதெல்லாம் வேஸ்ட். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. தகுதியே இல்லை ஆண்டவரே சொல்லி ஏவன் ஒருத்தன் தாழ்த்தி அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறானோ அவன் ஜெபம் தயா என் சமூகத்துல கேட்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தரங்க ஆமென் புதிய ஏற்பாட்டுல சொல்றார். அல்லேலூயா. நம்ம தகுதின்னு நினைக்கிறதெல்லாம் தகுதி கிடையாது. தேவனுடைய பார்வையில எது தகுதியா இருக்கும்னா தன்னை தாழ்த்துகிறது தான் தகுதியா இருக்கும். தம் சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறது தான் தகுதியா இருக்கும். தேவனுடைய பாதத்தை இறுக பிடித்துக்கொண்டு அழுது கதறி செபிக்கிறது தான் கர்த்தருடைய பார்வையில தகுதியா இருக்கும். ஐயா அல்லேலூயா. இப்படிதான் அவன் மேற்கொண்டான். எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? பிரைஸ் எல்லாம். இப்ப யாக்கோபு ஆமென் அவன் போராடி மனிதனோடும் தேவனோடும் மேற்கொண்டான். அவன் சொந்த பலத்துல இல்ல, சொந்த அறிவில் இல்ல, சொந்த திறமையில இல்ல, அவன் பெரிய ஆளுன்றதுக்காக இல்ல. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வரும்போது நடையை காத்துக்கொள். பயத்தோட நடுக்கத்தோட அவர் சமூகத்துல சேரு. கண்ணீரோடும் கெஞ்சுதலோடும் அவர் பாதத்தை பிடி. உன் காரியங்கள் ஜெயமாய் மாறும். கரலை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்பதான் ஆசீர்வாதம் வரும். அப்பதான் உனக்கு ஜெயம் கிடைக்கும். அப்பதான் உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். எரேமியா 1:19 வேகமா எடுத்து டக்குன்னு வாசிக்க பார்க்கலாம். ஆமென். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன் தேவனால் உன்னை ரட்சிக்கும்படிக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்க கூட யுத்தம் பண்ண அவங்க உங்களுக்கு விரோதமா வரத்தான் செய்வாங்க. நீ நல்லா இருந்தா பிடிக்காது, உயர்ந்தா பிடிக்காது, ஆசீர்வாதமா இருந்தா பிடிக்காது, உன் குடும்ப விருத்தி அடைந்தா பிடிக்காது. ஹல்லேலூயா. உனக்கு நன்மை பெருகுச்சுன்னா ஒரு கூட்டத்துக்கு பிடிக்காது. அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் செய்ய பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன்? உன்னை காப்பாற்றும்படி, உன்னை விடுவிக்கும்படி, உன்னை பாதுகாக்கும்படி, உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை தனி கத்தரை எத்தனை பேர் மகிமைப்படுத்துறீங்க? நான் உன் கூட இருக்கிறேன். நீ என் காலை பிடிச்சிட்டு என்ன கிட்ட நீ கெஞ்சி மன்றாடி அழுது ஜெபிக்கிற என் பிள்ளைக்கு நான் எல்லா விதத்துல சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் கூட இருக்கிறார் ஆண்டவர். அன்பு தேவ பிள்ளைகளை, நான் ஒன்று உங்களுக்கு நேர்மை தெளிவா சொல்றேன். நியாயாதிபதிகள் 16:5 எடுத்து சீக்கிரமா வாசிங்க. சிம்சோனை குறித்து இங்க சொல்லப்படுது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிம்சோன் ஒரு நசரேய விரதம் பெற்றவன். ஹல்லேலூயா. அவன் மீது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆவியானவரை தேவன் வைத்திருந்தார். ஆகவே சிம்சோனுக்கு முன்பாக யாரும் எத்தனை பேர் சேர்ந்தாலும் நின்று ஜெயிக்க முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அவன் மீது இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா. உன்னை மேற்கொள்ள முடியாது, அவன் சிம்சோனை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருந்தார். அப்ப புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளுக்கு யார் இருக்கிறது? தைரியமாக சொல்றீங்களா? அன்னைக்கு இறங்கின ஆவியானவர் தாயா இன்னைக்கும் நம் மீது இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் திருச்சபை மீதும் திருச்சபை மக்களின் மீதும் ஆவியானவர் பொழியப்பட்டு இருக்கிறார். அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நம்ம மேலே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினால் என்று அவனை கட்டி சிறுமைப்படுத்தும்படி அதை கேட்டு எங்க கிட்ட சொல்லு. நல்லா உன்னை புரிந்து கொள்ளுங்க. பிசாசு உன்னை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்வான். உன் பலன் எதுல இருக்கு? எப்படி உன்னை கட்ட முடியும்? எப்படி உன்னை மேற்கொள்ள முடியும்? எப்படி இந்த மகளை ஏமாத்த முடியும்? எப்படி இந்த மகனை ஏமாத்த முடியும்? எப்படி இந்த பிள்ளைகளை தரித்திரமடைய செய்யும், வியாதி அடைய செய்ய முடியும்? எப்படி இந்த குடும்பத்தை சஞ்சலப்படுத்த முடியும், பயமுறுத்த முடியும்? பிசாசுக்கு தெரியாது. நீ சொன்னாதான் உண்டு, வழிய நீ சொன்னாதான் உண்டு. பிசாசுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நேரம் அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? பிடிச்சிருப்பாங்களா? பிடிச்சிருக்க மாட்டாங்களா? அப்ப பிசாசு தந்திரமா உங்ககிட்ட கையாடுவான். ஹல்லேலூயா. அவன் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, அவன் தந்திரம் உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு யாருங்க? தந்திரம் உள்ளவன். அதனால தேவ பிள்ளைகளோட தந்திரமா தான் உள்ள வருவான். ஏன்னா நீ எதுல ஏமாறுவ, எப்படி உன்னை மேற்கொள்ளலாம் அவனுக்கு வழி தெரியாது. வழிய நீ தான் காண்பிச்சு கொடுக்கிற. சிம்சனோட அவனுடைய பலன் எதுல இருக்கிறது? அவனுடைய வெற்றி எதுல இருக்கிறது? அவனுடைய ஜெயம் எதுல இருக்கிறது? அவன் எதனால இதுவரைக்கும் அவனை மேற்கொள்ள முடியல, எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லு என்று சொல்லி அவளிடத்துல கூலி பொறுத்துகிறார்கள் அந்த ரகசியத்தை கேட்பதற்கு. முதல் தரம் கேட்கிறா, சொல்றான். நேரம் இல்லை, 5 நிமிஷத்துல முழுவதையும் சொல்ல முடியாது. இன்னொரு நாளைக்கு நான் அதை பிரசங்கிக்க வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. முதல் தரம் கேட்கிறா, சொல்றான், அது போய் புது கயிறு கட்டுறா, முடியல, அறுத்தெறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆவியானவர் இறங்குறார், கயிறு தெரிக்கிறது. நூதனமான புது உபதேசங்களினால பிசாசு உங்களை கட்டுவான். அதனுடைய ரகசியம். ஏன்னா அதை சொல்லாமல விட்டுட்டாலும் நல்லா இருக்காது. புது கயிறு என்பது நூதனமான உபதேசங்கள். இன்னைக்கு உலகத்துல அநேக கள்ள கிறிஸ்துகள், கள்ளக போதகர்கள் வந்துட்டாங்க. நூதனமான உபதேசத்தினால உங்களை கட்ட முயற்சி பண்ணுவாங்க. ஆவியானவர் உங்க மேல இருப்பார்னா அந்த உபதேசத்தெல்லாம் தெரிச்சு ஓடும். ஹல்லேலூயா. இப்படி 3 தரம் அவனை கட்டுகிறார்கள். 3ஆவது தரம் அவன் ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்திடுறான். தெளிலாளுக்கு ரகசியத்தை சொன்னதும் அவன் தலை சிரைக்கப்பட்டுகிறது. ஆமென். அவனுக்கு ஆவியானவர் அங்கே அபிஷேகத்தை வச்சிருந்தாரு. சிரைக்கப்பட்டதும் அவன் பலன் போய்விட்டது. பிசாசு செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? அவனை முதல்ல பிடிச்சது. அவன் பலன் போனதும், ஆவியானவர் அவனை விட்டு போனதும் ஃபர்ஸ்ட் அவன் கண்ணை குருடாக்கிட்டான். எதை குருடாக்குனா? கண்ணை குருடாக்கிட்டான். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ளுங்க. 2வது கையில கல்ல விலங்கு போட்டுட்டான். அவன் செய்யற வேலை இதாங்க. தேவ பிள்ளை, நீ ஏமாந்துட்டீன்னா, வாக்கு தத்தத்தை வச்சு ஒழுங்கா செபிக்காம இருப்பேன்னா, நீ சோர்வா இருப்பேன்னா, ஆண்டவர் ஒழுங்கா தேடாம இருப்பேன்னா, ஃபர்ஸ்ட் அவன் செய்யறது உன் கண்ணை குருடாக்குவான். இன்னைக்கு வலைதளங்கள் வந்துருச்சு. ஹல்லேலூயா.
இன்னைக்கு பொருள் பெருகி போச்சு, ஆஸ்தி சொத்து சுகம் இது மேலெல்லாம் உன் கண்ணை பதிய வைப்பான். ஆமென். உன் கண்களின் இச்சைகளினால உன் கண்ணை முதல்ல குருடாக்கிடுவான். தேவையில்லாததெல்லாம் உன்னை பார்க்க வைப்பான். பார்க்க வச்சா உன் மனக்கண்கள் குருடாயிரும். மனக்கண் குருடாயிடுச்சுன்னா உனக்குள்ளே வாக்கு தத்தமோ தேவன் வைத்திருக்கிற ஆவியாருடைய வெளிச்சமோ உனக்கு கிடைக்காம போயிடும். உன் மனக்கண் குருடாயிடுச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் இருளாயிரும். இருளாயிடுச்சுன்னா ஆவியார் உன்னை விட்டு விலக்கிடுவார். இதுதான் அவன் தந்திரம். அப்போ ஈஸியா உனக்குள்ள வியாதியை கொண்டு வருவான், பயத்தை கொண்டு வருவான், வறுமையை கொண்டு வருவான், தரித்திரத்தை கொண்டு வருவான். கொஞ்சம் கொஞ்சமா உன் ஆசீர்வாதத்துல அடிப்பான். கடைசியில உன்னை காலி பண்ணிடுவான். இதான் அவன் வேலை, அவன் திட்டம். ஆனா ஒரு காரியம் சிம்சோன் செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? பிரைஸ்ல தோத்துட்டாரு, ஏமாந்துட்டாரு, கண்களை இழந்துட்டாரு, கைகள் கால்களெல்லாம் விலகல் போட்டாச்சு. ஆனா சிம்சோன் ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? மீண்டும் ஹல்லேலூயா அந்த ரெவியூலுக்குள்ள கடந்து வந்தார். மீண்டும் புதுப்பித்தலுக்குள்ள கடந்து வந்தார். மீண்டும் தேவனோடு கூட ஒப்புரவாக தன்னை அர்ப்பணித்தார். மீண்டும் தேவனிடத்துல பேச ஆரம்பித்தார். மீண்டும் தேவனிடத்துல ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த மாவு அரைச்சிக்கிட்டு அவர் அவன் கண்கள் இல்லாம குருடாக்கப்பட்டவனாக, கைகளில் கால்களை விலங்க போடப்பட்டவனாக அவர் அங்கே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்ன ஜெபித்தார் தெரியுமா? மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே, மீண்டும் என் மீது இறங்குங்க ஆண்டவரே, மீண்டும் நான் இழந்த அந்த பரிசுத்தம், அந்த அபிஷேகம், ஆவியான வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. என் சத்துரிடத்திலே நான் பழி வாங்கும்படிக்கு மீண்டும் என் சாணத்திலே நிலையிலே கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா. அவன் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, மீண்டும் தேவனோடு அவன் ஒப்புரவாக ஆரம்பிக்கும் பொழுது, தேவனிடத்தில் தன் பாவ காரியங்கள் அக்கிரமங்களாம் அவன் அறிக்கை செய்து தேவனிடத்தில் ஒப்புரவாக ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. அவன் தலைமை மீண்டும் முளைக்க ஆரம்பித்தது. ஆவியானவர் அவன் மீது இறங்கி வந்தார். இறங்கி வந்த அந்த ஆவியானவர் அவனை கொண்டு சென்று 2 தூண்களுக்கு மத்தியிலே நிறுத்தி அந்த முழு கட்டடத்தையும் இடித்து போட்டார். என்ன சந்தோஷம் இல்ல? அவன் சத்துருக்கள் 3000 பேர் அங்க செத்து மடிந்தார்கள். அல்லேலூயா. பெரிய ஒரு ஜெயத்தை அவன் பெற்றான். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் பிசாசு உன்னை ஏமாத்த முயற்சி பண்றான், இதுவரைக்கும் ஆவியானவர் கூட இருந்து காப்பாத்திட்டு இருக்கிறாருன்னா, நீ வாக்கு தத்தத்தை வச்சு நல்லா செபிக்கிற பிள்ளையா, கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குகளை வச்சு அழுது கெஞ்சி மன்றாடி செபிக்கிற பிள்ளையா இருப்பனா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை நீ எங்கேயாவது விழுந்திருப்ப, ஏமாந்திருப்ப, ஆசீர்வாதத்தை தொலைச்சிருப்பனா, பிரைஸா என்ன அன்பு வாலிப பிள்ளைகளை, அன்பு சகோதரனே சகோதரிய, மீண்டும் அந்த ரெவியூலுக்காக, மறுபடியும் புதுப்பித்தலுக்காக, மறுரூபத்துக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் மீண்டும் உனக்கு அந்த சாக்கியத்தை, கிருபையை உனக்கு கொடுப்பார். மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். மீண்டும் உன்னை புத்துணர்ச்சியா எழும்பி பிரகாசிக்க, எழும்பி ஜெயிக்க கர்த்தர் உனக்கு ஒரு பலனை கொடுப்பார். முன்பு இருந்த பலனை விட இப்ப அதிகப்படியான பலனை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். முழங்கால் படியிடுவோம். அன்பு மகா இரக்கம் கிருபையுமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஆண்டவரே, பரிசுத்தமான ஓய்வு நாளில் யாக்கோபு எப்படி போராடி ஜெயித்தார் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆமா ஆண்டவரே, தேவனிடத்துல மனத்தாழ்மையா இருக்கணும் ஆண்டவரே. தேவனிடத்துல கெஞ்சி மன்றாடி அழுது புலம்பி செபிக்கிற ஒரு மகனா நாங்க மாறணும் ஆண்டவரே. எங்க சொந்த திறமை, சொந்த பலத்துல எதையும் செய்ய முடியாது என்பதை இன்னைக்கு நாங்க பார்த்துட்டோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நீங்க மனதுருக்கம் உள்ள தேவன், மனதிறக்கம் உள்ள தேவன் ஆண்டவரே. உங்ககிட்ட ஆண்டவரே தாழ்மைப்படுகிறவர்களை உயர்த்துறீங்கப்பா, பெருமை கொள்ளவர்கள் எதிர்த்து நிற்கிறீங்க ஆண்டவரே. எங்ககிட்ட பெருமை வரக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் தாழ்மையை தரித்து கொண்டு உங்ககிட்ட நாங்கள் அழுது கெஞ்சி மன்றாடி எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சந்ததிகளுக்காக நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றும். ஜெயமெடுக்கிற பிள்ளைகளா என் பிள்ளைகளை மாற்றும். எல்லா தரித்திரம், வியாதி, வறுமை, போராட்டம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவன் பெரிய காரியங்களை செய்யும். சிம்சோனை போல பிள்ளைகள் ஒருவேளை ஆசீர்வாதத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை இழந்திருப்பாங்கன்னா, மீண்டும் என் பிள்ளைகளை தங்கள் ஸ்தானத்துல எழுப்பி நிற்க பண்ணுங்கப்பா. மீண்டும் அவர்கள் ஒப்புரவாக்கி உம்முடைய சமூகத்துல நின்று ஒரு பெரிய ஜெயத்தை அடையட்டும். நாங்கள் எங்களை அர்ப்பணித்து உம் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யம் என்றும் என்றும் சதா காலங்கள் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். சென்று வாழுங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பார். ஆமென்.